உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் கர்த்தர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறார்ன்றதை கவனிச்சோம். கர்த்தர் நல்லவர்ல. இன்னையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் போது பொருளாதாரத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மூலமா அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் பிரச்சனைக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சிலருடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி எழுமோ, நாம் போகிற பிரச்சனைக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விதமான காரணம் எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பொருளாதாரத்தில் நிற்கும். அப்போது இந்த பொருளாதாரத்தில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் விடுவித்து அவர்களை ஒரு விசாலமான நல்ல தேசத்துக்கு கொண்டு போவதுக்கான வேலைகளை கர்த்தர் செய்யும்போது ஆண்டவர் எவ்விதமாய் அவர்களை நடத்தினார், எப்படியெல்லாம் அதை உறுதிப்படுத்தினார் அப்படின்றத தான் இந்த வேத பகுதி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. ஒரு காரியத்தை இங்கே நம்ம கவனிக்கிறது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தரை நம்ம நினைக்கணும். பாருங்க, என்னென்ன நினைக்கணும்னா, என் மேல கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம், கவனன்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் சொல்லலாம், இல்லைன்னா கவனன்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லலாம். செழிப்பின் உடன்படிக்கை, ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை. ஏன்னா இந்த வசனத்து இறுதியில் அதுதான் சொல்லியிருக்கு பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் என்ன பண்ணுகிறார்? பலனை கொடுக்கிறார்னு சொல்லியிருக்கு. அப்போது ஒரு மனுஷனோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் போது அந்த உடன்படிக்கையை நம்ம எப்படியெல்லாம் நினைவு கூறணும்? முதல் காரியம் அதுதான். நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய வைக்கிறாருன்னா, நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதுக்கான அற்புதமான வழிகளெல்லாம் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அதில் ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், நீ நினைப்பாயாக. எதை நினைக்கணும்? என்ன ஆசீர்வதிப்பதுக்கான உடன்படிக்கை கர்த்தர் என் மேலே செஞ்சிருக்கிறார், அதை நினைக்கணும். ஆண்டவரை எப்படி நினைச்சு பார்க்குறேன்? கர்த்தரை நினைப்பதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. கர்த்தர் நல்லவர் நினைக்கணும், கர்த்தருடைய கிருபைகளை நினைக்கணும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து நாம் அதை அனுபவிக்கணும், சிந்தனைக்குள்ளே போனோம். இதெல்லாம் எப்படி நான் நினைக்கிறேனோ அது போல என்னோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக தேவை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இங்கே இருக்கிற எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்? கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. இந்த உலகத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதன்றது, கடவுள் ஒரு மனுஷனோட செய்கிற உடன்படிக்கைன்றது ஒரு பலமான ஒரு காரியம். அது ஒரு 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 கோட்டை மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு வல்லமை பாருங்க, ஒரு சக்தி மாதிரி. அந்த சக்தி இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீய சக்தியை ஜெயிப்பதுக்கு நம்மால் முடியாது. அப்போ நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா தீய சக்திகள் இதெல்லாம் நம்ம ஜெயிப்பதுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு சக்தி மாதிரி என்னோட அவர் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்க. அந்த சக்தி எனக்குள்ள இருந்து வேலை செய்வதற்கு நான் முதலாவது செய்ய வேண்டியதை நான் நினைக்கணும். என்ன நினைக்கணும்? கர்த்தர் என்னோட செய்திருக்கிற உடன்படிக்கை நினைக்கிறேன். அந்த உடன்படிக்கை என்ன ஆசீர்வதிக்க, என்ன என்னுடைய கையின் பிரயாசங்களை, என்னுடைய உழைப்புகளை கர்த்தர் செழிப்படைய வைக்க, வெற்றி உள்ளதாக மாற்றுறதுக்கு கர்த்தர் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார்ன்றதை நினைக்கணும் பாருங்க. இந்த உடன்படிக்கையில் கர்த்தர் ஒரு மனுஷனோட செய்கிற இந்த உடன்படிக்கையில் என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, எல்லா நன்மைகளையும், வாழ்க்கைக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் வழி காட்டுவார், நம்ம தேவைகளை சந்திப்பார், நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். இதில் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு வேண்டிய சகல காரியங்களையும் மனுஷனுக்கு கொடுப்பதுக்காக
தேவன் மனுஷனோட ஒரு உடன்படிக்கை, அந்த ஆசீர்வாதமான உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செஞ்சு வச்சிருக்குமோ அதை நினைக்காம வெறும் என் கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு, என் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு, என் போராட்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா மறந்துடுறேன். எதை மறந்துடுறேன்னா, என்னை ஆசீர்வதிக்க என்னோட ஒரு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அதை நினைப்பாயாக. அதான் இங்கே அற்புதமாக சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எல்லாம் வாயத்தரன்னு சொல்லுங்க, என் கர்த்தராகிய இயேசுவை நான் நினைக்கிறேன். எதுக்கு நினைக்கிறேன்? என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. சில நேரம் பாருங்க, அந்த தயக்கம் நமக்கு இருக்கு. கர்த்தர் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரா, அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை பண்ணிக்கிற தயக்கம். கிறிஸ்தவ மக்கள் இந்த தயக்கத்திலே இருந்து அதன் கர்த்தரை இவ்விதமாக நினைவு கூறுறதே இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு என்ன வீட்டில் முதிர்ந்த ஒரு வயதான ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க. அவர் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு என்ன 5 நோட்டு வச்சுருக்காருன்னு வச்சுங்க. என்ன நோட்டு? 50 ரூபா நோட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு, 100 ரூபா நோட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு, அப்புறம் 200 ரூபா நோட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா. அதுக்கு மேலே நோட்டு இல்லையே நம்ம ஊரில், இவ்வளோதான் மேக்ஸிமம் நோட்டு. அதுக்கு மேலே நோட்டு அடிச்சிங்கன்னா அது கள்ள நோட்டு. அவ்வளோதான் நோட்டு நம்மகிட்ட இருக்குது. இந்த 4 நோட்டை வச்சுக்கிட்டு நீட்டுறாருன்னு வச்சுங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா, வாலிப பிள்ளைங்க தாத்தா நீட்டுறாருன்னா போய் சொந்த தாத்தா தான், ஆனாலும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்கள். சில பிள்ளைங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கும். எதை எடுக்கலாம்? 500 ரூபாய் எடுக்கலாமா, 200 ரூபாய் எடுக்கலாமா, 100 ரூபாய் எடுக்கலாமா, 50 ரூபா எடுக்கலாமா? ஒருவேளை நம்ம 500 ரூபாய் தான் தாத்தா தப்பாக நினச்சிப்பாரா? வருதா இல்லையா? உங்களுக்கு அப்படி யாரும் காட்டலையோ? வீட்டில் 4 நோட்டை நீட்டி ட்ரை பண்ணுங்கன்னு காட்டலையோ? போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். ஆனால் சில பிள்ளைங்க இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்களுக்கு நீங்கள் கை நீட்டி 4 விதமான நோட்டு காட்டினீங்கன்னா 4த்தையுமே அள்ளும். சிலது 1 எடுக்கும், சிலது 2 எடுக்கும், சிலது அப்படியே அள்ளிடும். இந்த அப்படியே அள்ளுற கேஸை தான் நம்ம இருக்கணும். அதோட புரிஞ்சுங்க நல்லா. நீங்கள் அப்படியே அள்ளணும். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் நினைக்கிறேன் என்னன்னா, என் கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெற்றோராக இருக்கிறோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எப்போவுமே சிறந்ததை கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோமே. பரலோக தகப்பன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக்கி நம்மோட ஒரு ஆசீர்வாதமான உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும் வச்சிருக்கும் போது கிறிஸ்தவ மக்கள் நம்ம என்ன பண்றோம்? தயங்கி தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நினைவு கூறாம உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பா. 4 காரியங்களை காட்ட விரும்புறேன் இதுல. 1, ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இப்படி நினைக்கணும். என்ன ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் எந்த தயக்கமும் இல்லாம போய் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவி. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க அவருடைய பிள்ளைன்னு? என்ன, கர்த்தர் உங்களை என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கே நீங்க அவருடைய பிள்ளையாம். எந்த பிசாசு அடிக்கடி கொஞ்சம் தயக்கம்லாம் உண்டாக்குவான். எங்கேயாவது சில பாவம் செஞ்சு சில தவறான காரியங்களை செய்யும் போது நமக்குள்ள ஒரு தயக்கத்தை உண்டுவான். நீங்களாம் போய் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுமா? உனக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடுமா? நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டுருவாரா? அப்போதான் வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன நினைக்கிறேன்? என்னோட உடன்படிக்கை செய்த எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கு. எத்தனை பேர் கரம் வைத்து சொல்ல முடியும்? என்னோட உடன்படிக்கை செய்த எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். 2வது கவனிச்சு பாருங்க, அதே வசனத்தில் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவரே, சொல்லுங்க வாயை திறந்து, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யாரு? யாரு கொடுக்குறா? உங்க மாமா மச்சான் கொடுக்குறாங்களா? இருக்கிறத புடுங்குவாங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க. அவர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ரட்சித்த ஒரு தேவன் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும். அதான் இங்க வேலை சொல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த என்ன செழிப்பு இந்த ஆசீர்வாதம்லாம் பிசாசு கொடுக்குறான் சிலருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பிசாசுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுக்க தெரியாதுங்க. இருக்கிற ஆசீர்வாதத்தை திருட தான் தெரியும் அவனுக்கு. நல்லா விளங்கிக்கணும்.
நினைச்சுக்கிறாங்க உலகத்தில் நிறைய செல்வந்தர்கள் இருக்கார்களே, அவர்களாம் கடவுளை சேவிக்கலே, அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு தான் அந்த செல்வத்தெல்லாம் கொடுக்குறாங்க. கிடையாது. நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. பிசாசுக்கு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் தெரியும் இல்லையா, அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுக்க தெரியவே தெரியாது. நம்மகிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைக்கிற, எப்படி நினைக்கிற, நான் என்னோட ஆசீர்வாதமான உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் நினைச்சா அது அவனுக்கு பிடிக்காது. அடுத்தது ஆண்டவர் சொல்ல, அவர் தான் எனக்கு இந்த உடன்படிக்கை உண்டாக்கி அவர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வாதம் அவரால் தான் எனக்கு வருது. வேதம் ரொம்ப அருமையாக இன்னைக்கு காலையில் நான் சொன்ன பாருங்க, என்ன நல்லவர்கள் மேலேயும் கெட்டவர்கள் மேலேயும் மழை பெய்து, நல்லவர்கள் மேலேயும் கெட்டவர்கள் மேலேயும் சூரியன் உதிக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு ஒன்று ஆணித்தரமா தெரியுது, என்னன்னா எனக்கு உண்டாகும் எல்லா நன்மையும் கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு உண்டாகிற எல்லா நன்மையும் யார் தான் கொடுக்கிறாரு? தீமையை ஒரு நாளும் அவர் தீமைனா பிசாசு உள்ள பூந்துட்டான். நமக்கு தீமை செய்ய, கெடுதியை செய்ய பிசாசு அவன் வேலையை செய்யறான் பாருங்க. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு காட்டுறாரு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது இப்படி நினைக்கணும், வெறும் பொருளாதார காரியங்களில் மாத்திரம் கண்ணோட்டம் வைக்காம எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நான் எப்படி பார்க்கணும், எந்த சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும் இல்லை, என் மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதமான உடன்படிக்கையை வச்சிருக்கிறார், நான் அதை நினைக்க போறேன். என் தேவனாகிய கர்த்தரை நான் இவ்விதமா நினைக்கிறேன். கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி நினைக்கணும். இல்லை இல்லை, என்ன இந்த துன்பத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு நான் நினைத்து பார்க்கக்கூடிய, நான் கர்த்தரை நினைக்கிறேன், எவ்விதமா நினைக்கிறேன், கண்டபடி அல்ல, கர்த்தரை நினைக்கிறேன். இல்லை, என்னோட ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு தேவன் இருக்கிறார். ரெண்டாவது சொல்றார், அவரே அவரே அங்க சொல்லியிருக்கு பாருங்க, அவர் தான் இந்த உடன்படிக்கையை உண்டாக்கிட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்ன கொடுக்குறாராம்? பலன் தரார் பாருங்க. அப்போ தேவன் உங்களுக்கு இந்த உடன்படிக்கையை நினைப்பூட்டுகிற ஒரு மாத்திரம் இல்லை, நினைப்பூற்றுகிற கர்த்தர், அவர் எப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுக்குற கர்த்தர் இன்னொன்னையும் காட்டுறாரு. ஆசீர்வாதத்துக்கு காரணம் நான் தான்ப்பா, நான் தான், அவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தருகிறார். அவர் தான் எனக்கு சுகம் கொடுக்கிறார், அவர் தான் எனக்கு விடுதலை கொடுக்கிறார், அவர் தான் எனக்கு உயர்வை கொடுக்கிறார், அவர் தான் என் தேவைகளை சந்தி. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் தான் என் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் தான் என்னை உயர்த்துறாரா, கர்த்தர் தான் என்னை கனப்படுத்துறாரா? இல்லை நீங்களே உங்களுக்கு பண்ணிக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்க உங்களுக்கும் பண்ணிக்க முடியாது. பிசாசு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் கொடுக்க முடியாது. இருக்கிறதா அவன் திருடுறவன், அழிக்கிறவன், இதுதான் அவனுடைய வேலை. மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சொல்றாரு, அவரே என்னை ஆசீர்வதிக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவரே, நான் ஆராதிக்கிற இயேசுவே என்ன என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது சொல்றாரு, மூன்றாவது காரியம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்றாரு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். மூணாவது பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நினைப்பாயாக என்று சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த ஆசீர்வாதம் அவராலே வருகிறதுன்னு சொல்றது மாத்திரம் அல்ல, நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாராம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன, அவரை நினைக்கிற, அவரே இதுக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். இங்கே வேதம் ரொம்ப அற்புதமா இன்னொரு காரியத்தை சொல்லுது, அவர் நமக்கு இந்த உடன்படிக்கையை முற்பிதாக்களோட ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், உடன்படிக்கை ரொம்ப விசேஷமானது. அந்த நாட்களில் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோட உடன்படிக்கை செய்யறது ரொம்ப மதிப்பாங்களாம். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளை காட்டிலும் பலமானவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள எதிர்க்க முடியாதுன்னா அவங்களோட போய் என்ன பண்ணுவாங்களாம்? உடன்படிக்கை செய்து கொள்வார்களாம். ஏன்னா அவர்களோட உடன்படிக்கை செஞ்சிட்டோம்னா அந்த சிறு கூட்டத்தை, அந்த பலவீனமான கூட்டத்தை, எவ்வளவு பெரிய பலமுள்ள ஒரு ஆள் வந்தாலும் அவங்கள தொட முடியாது. ஏன்னா இவங்க யாரோட செய்திருக்கிற உடன்படிக்கைன்றது தெரிய வரும்போது இந்த சிறு கூட்டத்தின் மேல கூட கை வைக்க யோசிப்பார்களாம். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இதை தான் ஆபிரகாமுக்கு சொல்றார். ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் இதை தெளிவாக அங்கே சொல்றாரு பாருங்க. எப்படிலாம் கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்ல. முதல் வசனத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி,
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, ஆண்டவர் பாருங்க, அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி அவனை திரளாய் பெருக, அவனை ஆசீர்வதிக்க. தேவன் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்றான். பெரிய காரியத்தை செய்யறதுக்கு தான் கடவுள் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்றாரு. இன்னைக்கு நம்மோட தேவாதி தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எதுக்கு? நம்மளை கொண்டு நம்ம மூலமா ஒரு பெரிய காரியங்களை, இதெல்லாம் நான் செய்ய முடியுமா நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நீங்க அப்படி நினைவு கூறுவீங்கன்னா அவரே அந்த உடன்படிக்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் அவர். நல்லா கவனிங்க. சில அந்த ஆதி நாட்களில் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறாங்கன்னா, அந்த கூட்டம் ரொம்ப வீக்கான ஒரு கூட்டமாக இருக்கிறாங்கன்னா, இன்னொரு கூட்டம் ரொம்ப பெரிய பலமுள்ள ஒரு கூட்டமாக இருக்குன்னா, இந்த வீக்கான கூட்டத்தை இந்த பலமுள்ள கூட்டத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு மத்தியஸ்தர் இருப்பாங்களாம், ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்களாம். அவர்கள் என்ன செய்வாங்க? போய் இவர்களுக்காக சிபாரிசு பேசி, வேதத்தில் நீங்கள் அப்படி நிறைய இடத்துல பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பல தேசங்களுக்கு வழியாக கொண்டு போய் கானானுக்குள்ள பிரவேசிக்க வைப்பதுக்கு முன்பாக நீங்கள் கவனிச்சு பாருங்க, நிறைய சிறு கூட்டமாக இருக்கிற தேசம் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களாம். ஏன் பண்ணி கொண்டார்கள்? இந்த இஸ்ரவேல் பலம் உள்ளவர்களாக இருக்கிறார். இவங்க போகிற இடம்லாம் எல்லா நாட்டையும் வீழ்த்தி ஜெயித்து அவர்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய கரத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள கொண்டு வராங்க. ஆகவே அங்கங்க இருந்த சிறு கூட்டம், சிறு தேசம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட போய் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் என்று விரும்பினார்கள். யோசுவாவின் தலைமையில் நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்படி நிறைய சிறு கூட்டம் யோசுவாவோடையும் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த சிறு கூட்டத்தை ஒரு நாளும் இந்த இஸ்ரவேலும் யோசுவாவும் ஒரு நாளும் இவங்களுக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ணவே மாட்டாங்க. அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள். இது போல ஒரு உடன்படிக்கையை அந்த நாட்களில் ஜனங்கள், தேசம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாங்க. இது பாருங்க, இது மனுஷன் போய் ஒரு தேசம் போய் இன்னொரு தேசத்தோட உடன்படிக்கை செய்கிறாங்க. ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷனோட உடன்படிக்கை செய்கிறான். உடன்படிக்கை செய்யும் போது நீங்கள் கவனிச்சுப்பா, அந்த நாட்டில் இருந்த எண்ணம் எப்படின்னா, வீக்காக இருக்கிறேன், அதனால ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளோட போய் என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிதான் பார்க்குறாங்க. இந்த கூட்டணிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அரசியலில் என்ன கூட்டணின்றாங்களே, என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் சின்ன கூட்டங்க, நீங்கள் பெரிய கூட்டமாக, உங்களோட நாங்கள் சேர்ந்தோன்னா கொஞ்சம் பலம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அது மாதிரி அந்த நாட்களில் இவர்கள் தான் போய் அதை காரியங்களை செய்து உடன்படிக்கை. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, இந்த 2ஆம் வசனத்தில் வாசித்தோமே, அங்கே சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் போய் சொல்ல, ஆண்டவர் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ண ஆண்டவரே. நான் சொன்னேன், எப்படி ஒரு தேசம், ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற ஒரு தேசம் ஒரு பெரிய தேசத்தோட எப்படி போய் உடன்படிக்கை பண்றாங்க? இதெல்லாம் அவங்க பண்ணிக்கொள்றது. அவங்களுக்கு தெரியுது நம்ம வீக்கான ஆளு, நம்மளை ஈஸியாக மற்ற சத்துருலாம் அடித்து தாக்கிடுவான், அதனால நம்மளை சத்துரு கை வைக்காம அடித்து தாக்காதபடி நம்மளை காட்டிலும் பலசாலி யாரு, அவங்களோட போய் உடன்படிக்கை வச்சுக்கலான்னு யோசித்து மனுஷன் ஒரு தேசம் போய் செய்கிற ஒரு காரியம். ஆனால் இங்கே அப்படி இல்லை பாருங்க. ஆண்டவர் அவர் ஒரு உடன்படிக்கை வைக்கிறாரு. ஆண்டவர் ஒரு மனுஷனை உடன்படிக்கை கேட்கிறாருன்னா, நான் கேட்கிற மனுஷன் ரொம்ப பலம் உள்ளவனா? யோசிச்சு பாருங்க. அந்த நாட்கள் உடன்படிக்கையை கொண்டு வந்த மெத்தடே எதுக்குன்னா, ஒரு சின்ன பலவீனமான கூட்டம் நல்ல பலசாலியான ஒரு தேசத்தோட கூட்டத்தோட போய் இணைந்து கொள்ள, பாதுகாப்பை தேடுவதற்காக. ஏன்னா ஒரு வீக் எப்பவுமே ஸ்ட்ராங்கோட சேரும். நான் கேட்கிறேன், ஆண்டவர் என்ன மனுஷன் உடன்படிக்கை பண்ணது? மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கடவுள் ரொம்ப வீக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சொல்றாரு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புறை விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல்
நான் உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சு அவனை பெருசு ஆக்குறதுக்கு நல்லா கவனிச்சு பார்க்கணும். எப்படியெல்லாம் வேதம் நம்ம வாசித்தோம், உபாகமம் 8:18 வாசித்தோம், எப்படி நம்முடைய முற்பிதாக்களோட தேவன் உடன்படிக்கை செய்கிறாரு. நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை செய்வதற்கு சில பலிகளை செலுத்த சொல்றாரு. சில ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்த சொல்றாரு, சில புறாவை கொண்டு, காட்டு புறாவை கொண்டு சொல்றாரு. அப்படி கொண்டு வந்து அதை வெட்டி அதை 2 துண்டாக்கி ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு பாருங்க. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் அப்படி ஏற்படுத்தும் போது என்ன காட்டுறாரு, இனி நான் உன்னோட செஞ்ச உடன்படிக்கை என்ன பண்றது இல்லை, நான் உடைக்கிறது இல்லை, நான் அந்த உடன்படிக்கையை பின்வாங்கிறது இல்லை. இதெல்லாம் கர்த்தர் காட்டிட்டு இதில் என்ன அருமையான காரியம்னா, நான் சொன்ன ஜனங்கள் தேசம் செய்கிற மெத்தட்லாம் அது அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்கு தங்களுடைய நலனுக்காக செய்ய அவர்கள் எடுக்கிறப்ப. ஆனால் இங்கே வேதம் காட்டுகிறது தேவனே வந்து நம்மோட ஒரு உடன்படிக்கை செய்ய. எவ்வளோ பெரிய பாக்கியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் குறை தான், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லா குறைவும் மனுஷங்கிட்ட இருக்கு. குறைவே இல்லாத தேவன் வந்து நம்மகிட்ட உடன்படிக்கை செய்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை தான் நம்ம காட்டுறாரு, எப்படி இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கைக்கு பலி செலுத்தி 2 துண்டா வெட்டுவாங்க. அந்த நாட்களில் உடன்படிக்கைக்கு ஒரு பலி செலுத்தும், அது 2 துண்டா வெட்டி சில காரியத்தை அவர்கள் பேசி அதை ஒப்பந்தம் பண்ணி உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த உடன்படிக்கை அவங்க ஒரு நாளும் உடைப்பதே கிடையாது. இப்படிப்பட்ட உடன்படிக்கையை தேசத்தில் நாட்களில் கை கொண்டு செய்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் வச்சு நம்மளோட அந்த அடிப்படையில் தேவன் உடன்படிக்கை செய்யாமல் அவரே இறங்கி வந்து நம்மோட உடன்படிக்கை செய்வதற்கான வேலையை செஞ்சிருக்கிறார் பாருங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும், இதை தான் நினைக்கணும், இப்படி தேவனை நினைக்கணும், இப்படி அவரே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய முற்பிதாக்களோட ஆபிரகாம், ஈசா, எது காட்டுறேன் இதை, ஆபிரகாமோட தேவன் எப்படி உடன்படிக்கை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் ஆதி நாட்களில் உடன்படிக்கையே ஜனங்க எப்படி செஞ்சாங்க, தேசம் எப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேசமும் ஜனங்களும் செஞ்சதுக்கு வித்தியாசமா ஆண்டவர் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோட வந்து அவரே உடன்படிக்கை பண்றார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. அவரே வந்து அந்த உடன்படிக்கையை உங்களோடையும் என்னோடையும் செய்கிறார். இன்னைக்கு நம்மளை ரட்சித்து இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள அவருடைய பிள்ளையா வச்சிருக்க எதற்கு தெரியுமா காட்டுறார், உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். நீ வந்து அந்த உடன்படிக்கையை கேட்டதுனால உனக்கு நான் கொடுக்கல, நான் உனக்கு இந்த உடன்படிக்கை உன்னோடு செய்வதற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து விளக்கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி அவருடைய எப்படி அந்த நாட்களை ஒரு பலி செலுத்தி உடன்படிக்கைக்குள்ள வருகிறார்களோ அது போல இயேசுவே தம்மையே ஒரு பலியாய் செலுத்தி உங்களை என்னையும் அவரோடு உடன்படிக்கை பண்ண அவரே அந்த பலியாக மாறி, யோவான் ரொம்ப அருமையாக சொல்ல, கிருபாதார பலியாய் வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு பலி எடுத்துட்டு வா, நான் ஒரு பலி எடுத்துட்டு வரேன், ரெண்டுத்தையும் வெட்டுவோம், அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். அப்படின்னா என்னைக்கு நடக்கிறது? ஆண்டவர் சொன்ன, நீ ஒன்றுத்தையும் கொண்டு வர வேண்டியதில்லை, நானே உன் சார்பாகவும் நான் பலி ஆகிறேன், நான் என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன். அதான் வேதம் சொல்லுகிற, இந்த ஒரு பலியினாலே, இந்த ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எபிரேயர் சொல்றார். எபிரேயரில் வாசிக்கிறோம், இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் உங்களை பரிசுத்தமாக்குது, இந்த ஒரு சாக்ரிஃபைஸ், இந்த ஒரு பலி உங்களை தேவனோடு ஒப்புரவாக்குது, தேவனோடு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணி கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் உடைக்கப்படாத ஒரு உடன்படிக்கை. ஏன்னா இது ஆண்டவர் எனக்காக செஞ்சிருக்கிறார். அதுதான் இங்கே சொல்றார், ஆண்டவர் ஆபிரகாமோட செஞ்சு அவனுக்கு பேரை மாற்றி அவனை திரளான ஜாதிக்கு தகப்பன் ஆக்குவதற்கான உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி காட்ட அவனுக்கு கூட இருந்து 100 வயதில் ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கின் மூலமாய் ஆபிரகாமுடைய வம்சத்தை கர்த்தர் இன்னும் திரளாக பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏன் நடக்குது? ஏன் அந்த காரியங்கள்லாம் இன்னும் நிறைவேறி கொண்டே இருக்கணும்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கையை அவர் நினைக்கிறார்.
அந்த உடன்படிக்கை அஸ்திபாரம் அவரே. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் நம்ம கூட இருக்கிறார். 4வது கவனிச்சு பாருங்க, இந்த உடன்படிக்கையை செஞ்சவர் ஒரு நாளும் அதை உடைக்கிறவரே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னோட செஞ்ச உடன்படிக்கை என்ன பண்ண மாட்டாரு. நம்ம நிறைய நேரத்தில் உடைச்சிட்டு போகிறோம். கொஞ்ச நாள் சர்ச்சைக்கு வருவோம், 6 மாதம் சர்ச்சைக்கு வந்தால் 6 மாதம் வேற எங்கன்னா இருப்பாங்க. சிலர்லாம் சில 1 வாரம் வந்துட்டாங்கன்னா 4 வாரம் எங்கே வேற எங்கேயா இருப்பாங்க. நிறைய நேரம் முறுக்கிக்கிறோம், நிறைய நேரம் உடைச்சிக்கிறோம், நிறைய நேரம் கோச்சிக்கிறோம். இப்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட முறுக்கிக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்கணும்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிலாம் ஆண்டவர் செய்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோட அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், இந்த உடன்படிக்கைக்கு நீ எதுவும் செய்யலை, நான் தான் உன்னோட உடன்படிக்கை செய்ய என்னையே கொடுத்துருக்குறேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் உடைக்கப்படாத ஒரு உடன்படிக்கை. சொல்லுங்க, கர்த்தர் என்னோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கை ஒரு நாளும் உடைக்கப்படாத ஒரு ஏன் இதை இவ்வளோ விளையேறப்பட்டதாக காட்டுறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் வரும்போது என்னுடையதெல்லாம் அவருடையதாக மாறுது, அவருடையதெல்லாம் என்னுடையதாக மாறுது. நான் கேட்குறேன், என்னுடையது அவருடையதாக மாறுறதுக்கு என்கிட்ட ஏதாவது இருக்கா? நீங்கள் அப்படி பெரிய இன்னமும் உலகத்தையே தாங்கி பிடிக்கிற மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா? நீங்கள் உலகத்தில் ஏதாவது பெரிய சாதனை பண்ணுறதுக்கு அளவுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா? நான் சொல்கிறேன், இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் ஒன்றை நமக்கு நினைப்பூட்டுறார், என்னுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது ஒன்றுமே இல்லை. என்னுடையதை எடுத்து அவர் எதுவும் செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருடையதை எடுத்து நான் என் வாழ்க்கையில் நல்லா ஆகுவதற்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்க. அதனால தான் இந்த உடன்படிக்கையை சொல்ற உடைக்கப்படாத உடன்படிக்கை. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவன் ஒரு மனுஷனோட செய்ய உடன்படிக்கை, இதெல்லாம் நினைவு கூர்ந்து இவ்வளவு ஒரு நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேனே, நான் சேவிக்கிறேனே, இந்த தேவனுக்கு என் வாழ்க்கையை நான் தைரியமாக நம்பி அவரை நம்பி ஒப்பு கொடுக்கலாம், அவர் சொல்கிறபடி நான் செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் கர்த்தரை நினைவு கூர்ந்து அவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அவர் தான் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு, அந்த உடன்படிக்கை அவர் உடைப்பதே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், இப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் உண்டாயிட்டே இருக்கும். எல்லா நன்மையும் சுகந்தரிக்க, எல்லா தடைகளையும் தாண்டி வர, எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு வர உங்களுக்கு பலன் உண்டாயிட்டு. பலன் இல்லை, முடியலை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய நேரம் நம்ம வாயத்திலிருந்து சொல்கிற முடியல, பண்ண முடியாது, இதை ஜெயிக்க முடியாது, இதில் முன்னேற முடியாது, இதில் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஆனால் நான் சொன்ன இந்த 4 காரியங்களை நீங்கள் நினைப்பீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. 2வது சொல்றார், அவரே உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். 3வது, அவரே உன்னோட உடன்படிக்கை செய்திருக்கிற உன் பிதாக்களோட உடன்படிக்கை செய்தவர். அந்த உடன்படிக்கை செய்யறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கலாம், அவரே வந்து உடன்படிக்கை செய்யறாரு. 4வது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கை நானே செஞ்சதுனால ஒருபோதும் நான் அந்த உடன்படிக்கை உடைப்பதில்லை. இந்த 4 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஸ்ட்ராங்கா வச்சு நம்ம யோசித்து அதை நம்பி வாழ்வோம்னா நான் சொல்றேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, ஐஸ்வர்யம் இல்லை, வாழ்க்கையில் எதெல்லாம் சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் சம்பாதிப்பதுக்கான சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணுமா, அனுபவிக்கிறதுக்கு வேணாம் பலனை கொடுப்பார். வாழ்க்கையில் உயரணுமா, உயர்வதற்கான பலனை கொடுப்பார். ஆண்டவர் உங்களோடு செய்திருக்கிற இந்த மாபெரும் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதை சார்ந்து அதை நம்பி ஒவ்வொரு நாளும் சூழ்நிலையில் நடுவே சொல்லணும், இல்லை இல்லை என்ன நடந்தாலும் நான் அவர் என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார், ஆகவே அவருடையதெல்லாம் என்னுடையதாய் மாறுகிறது. சொல்லணும், கஷ்ட நேரத்தில் சொல்லணும், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா என்னோட உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கீங்க, செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, உங்களுடையதெல்லாம் என்னுடையதாச்சே, நான் பலவீனன் ஆனா நீர் பலன் கொடுக்கிற தேவனாச்சே, எனக்கு பலன் தாரும் என்று ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. அவங்கள பார்க்கலாமா, இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க நம்மளை தூக்கி விடுவாங்களா, ஒருத்தரும் அவங்கள தூக்கி விட மாட்டாங்க. கவுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், நம்மளை தூக்கி விட ஒரே தேவன் உண்டு, அவர் தான் நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிற நல்ல தேவன். உங்களை தூக்குவார், உங்களை உயர்த்துவார், உங்களுடைய தாழ்வான நிலைகளை மாற்றுவார். இப்படி நினைத்து ஆண்டவரை நீங்க யோசிப்பீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு காலைல நான் பேசினேன் பாருங்க, அதை சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வர்ஷிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நேராக வானம் திறக்க, வானத்தின் பல கதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தை பொழிகிறாரு.
அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரணம் சொன்னேன், கர்த்தரை அவர் சொல்றபடியே செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்பி விசுவாசித்து, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரே இதை செய்ய எனக்கு பலன் தாரோம் அப்படின்னு கேட்டு கர்த்தர் சொல்றபடி செஞ்சீங்கன்னா வானம் உங்களுக்கு நேராக திறக்கப்படும். ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பாரு. உங்க தலைக்கு மேலே வானம் வெங்கலம் மாதிரி இருக்காது. அல்லது நீங்க போய் பூமியில வேலை செய்யும் போது அந்த அந்த நிலம் உங்களுடைய பிரயாசம் இரும்பு மாதிரி இருக்காது. வேதத்தில் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த வானம் திறக்கப்படலைன்னா அவன் தலைக்கு மேல, அந்த மனுஷனுடைய தலைக்கு மேல எப்படி இருக்கும்னா வெங்கலம் மாதிரி இருக்குமா. வெங்கலம் மாதிரி உங்க தலைக்கு மேல இருந்து நீங்க போய் எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்க வேலை செய்கிற இடம் எப்படி இருக்குன்னா இரும்பு மாதிரி இருக்கும். அதுல ஒரு பலனும் வராது. அதனால்தான் இந்த வேத வசனங்கள்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன நம்ம யோசிக்கணும், நான் கர்த்தரை நினைவு கூறேன். எப்படி நினைவு கூறேன்? என்னோட உடன்படிக்கை செஞ்ச ஒரு தேவன் இருக்கிறார் நினைவு கூறேன். அவரே என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைவு கூறேன். அவர் என்னுடைய முப்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்கிற முப்பிதாக்களோட உடன்படிக்கை செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை அவரே செஞ்சிருக்கிறார். நாலாவது, அந்த உடன்படிக்கை ஒருபோதும் உடைக்கவே மாட்டார். இப்படி செஞ்சு கர்த்தர் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறதா, ஆபிரகாம் சீமானா இருந்தான். கர்த்தர் அவன் எத்தனை தடை வந்துச்சு, சுத்தம் வரலையா? ஆபிரகாம் ஒண்ணுமே வரல, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே சீமான் ஆயிட்டாரு. அப்படியா? மன சோர்வு, சரீர சோர்வு, சரீரத்தை வைத்து யுத்தம் பண்ண வேண்டிய நிலைகள், எவ்வளவு தடைகள் வந்துச்சுங்க வாழ்க்கையில. ஆனா ஒரு இடத்தில் அவன் தோக்கலை. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுக்கக்கூடிய தேவன். ஏன்னா தேவனே ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தார். நான் சொல்றேன், அந்த தேவன் இன்னைக்கு அதை தான் நினைப்பூட்டுறாரு. கர்த்தரை போய் இப்படி நினைக்கணும், ஆண்டவரே எனக்கு என்னத்தை செஞ்சீர் ஆண்டவரே அப்படின்னு நினைக்க, புலம்பக்கூடாது. இந்த ஒரு வருஷம் மூலம் என்னத்தை செஞ்சு யோசித்து பார்க்குறேன், ஒன்றுமே நாம வரமாட்டுது. சில கிறிஸ்தவம் அப்படி தான் உட்காந்து ஜோம் பண்ணுன்னு ஆரம்பித்தா ஒப்பாரியாக மாற்றிடுவாங்க கடைசி ஜபத்தை. என்னத்தை செஞ்சார் ஆண்டவர், இந்த வருஷம் தான் செய்யலை, சரி புது வருஷத்துல ஏதாவது செய்யும் ஆண்டவரே, கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இப்படிலாம் யோசிக்காம கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயா. எப்படி நினைக்கிறேன்? அவர் எனக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற தேவன், அவரே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரே என் முப்பிதாக்களோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அந்த தேவன் என்னோடையும் உடன்படிக்கை செஞ்சார். இந்த உடன்படிக்கை செய்ய என் உதவியை கர்த்தர் நாடவே இல்லை. நல்லா நீங்க யோசிக்கணும், உங்க உதவியை நாடினாரா? நம்ம உதவி அவருக்கு தேவையில்லை, அவருடைய உதவி தான் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய உதவி தான் எனக்கு வேணுன்றவங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு உம்முடைய உதவி தான். அதுதான் உடன்படிக்கை பண்ணிருக்க. என்ன சொல்றாரு? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அதான் உடன்படிக்கை. அந்த என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்றாரு கர்த்தர். அதுல நம்ம என்ன பெற்றுக்கொள்றோம்? உதவியை பெறுறோம், பலனை பெறுறோம், அறிவை பெறுறோம், ஞானத்தை பெறுறோம், தயவை பெறுகிறோம், ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். என்ன வேணுமோ வாழ்க்கையில, என்னென்னலாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடப்பதுக்கான ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் சொல்ற என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்றாரு. இவ்விதத்தில் யோசிக்கிறோமா கர்த்தரை? அப்படி யோசித்து இதை தியானித்த ஆபிரகாம கர்த்தர் சீமானாமாக்கினார். இதை யோசித்து இதை தியானித்த ஈசாக்க கர்த்தர் பஞ்சகாலத்திலும் அவனை 100 மடங்கு பலன் அனுபவிங்க. நீங்க 100 மடங்குன்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் ஒண்ணுமே வராத இடத்துல, ஒண்ணுமே தண்ணி இல்லை, விளைச்சல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல கர்த்தர் ஒண்ணுதான் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய முப்பிதாக்களோட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறத நினைத்து ஈசாக்கோட பேசுறார். ஈசாக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றார், இங்கே இரு, நான் சொல்றதை செய். ஈசாக்கு அதை கேட்டு கர்த்தரை நினைவு கூர்ந்தான். இப்படி நினைக்கிறான், எங்க அப்பாவை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீரே, ஆபிரகாம் என்னும் ஆண்டவரே என்னுடைய தகப்பனை நீர் ஆசீர்வதிச்சிருக்க, நான் அவருடைய பிள்ளை, என் ஆபிரகாம் என்கிற என் தகப்பனோட நீ செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்றேன். என் தகப்பன் ஆபிரகாம் பஞ்சத்தில் இருந்த போது நீர் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சீர், அதே தேவன் எனக்கும் நீர் செய்வீர். இப்படி நினைக்கணும். ஆண்டவரே கடந்த நாட்கள் என்னை எப்படி விடுவித்தீர், எனக்கு எப்படி உதவி செஞ்சீர், எனக்கு எவ்வளவு சகாயம் பண்ணீர், ஆண்டவரே இந்த காரியத்தில், இந்த கஷ்டத்திலும், இந்த தேவையிலும் எனக்கு ஒரு அற்புதம் நீர் செய்வீர் என்று அப்படி ஆண்டவரை பற்றி பிடிங்க. அப்படி நினைவு கூறுங்க. உங்க புலம்பலை வைக்கிறதுக்கு நினைவு கூறக்கூடாது. அது இல்லை,
கர்த்தரை இப்படி நினைத்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை கர்த்தர் உயர்த்தணும். இப்போ இருக்கிற பொருளாதாரமே போதும்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அடுத்த வருஷம் எவ்வளோ செலவு வரும்னு தெரியாது. அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸை எவ்வளோ ஏற்றுவான்னு தெரியாது. அடுத்த வருஷம் என்ன ஏறும் என்ன இறங்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன ஏறுதோ ஏறிக்கிட்டே போதோ, கர்த்தர் என்னோட செய்திருக்கிற உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். எல்லாவற்றையும் சுகந்தரிக்க அனுபவிக்க முன்னேறி வருவதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் இங்கே வேதம் சொல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் என்ன கொடுக்குறாரா? பணத்தை கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பேன்னு சொல்லலை. கவலைப்படாத மகளே, கர்த்தர் உன் கண்ணீரெல்லாம் துடைத்து மூட்டை மூட்டையாக பணம் கொண்டு உன் கையில் கொடுப்பாரு. அப்படி சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல? ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்ல கடவுள், என் தேவை அறிஞ்சு என் பக்கத்தில் ஒரு மூட்டையை வச்சுட்டு போனேன். மூட்டையை வச்சா குப்பையாக இருக்கும் அது. ஆண்டவர் அப்படிலாம் பண்ணுறதில்ல. பலனை கொடுக்குறார், ஆற்றலை கொடுக்குறார், வரங்களை தாளந்துகளை கர்த்தர் நமக்குள்ளே வைத்து உபயோகப்படுத்துகிறார். அதை எடுத்து ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை நினைச்சு நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக வானத்தை திறப்பார், ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பார். உங்கள் தலைக்கு மேலே வானம் வந்து வெங்கலமாக இருக்காது. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழிலில் அது இரும்பு மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாது. கர்த்தர் அதெல்லாம் அந்த கடினமான சூழ்நிலையெல்லாம் மாற்றி நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இதை செய்வார்னு? இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலையை காட்டிலும் வருகிற ஆண்டு இன்னும் பல் மடங்கு நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்த இந்த சத்தியங்கள்லாம் இப்போவே சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார். பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானவனு. பணம் இல்லாமல் வாழ முடியும்னு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா நீங்களாம் ரொம்ப வினோதமான ஆள். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் தனியாக மியூசியமில் இப்படி வச்சு இவர் பாருங்கள், இவரம்மா ஒரு ஆளை பார்த்துருக்கவே முடியாது, பணமே இல்லாமல் வாழ்கிறாரு. அதனால் நம்ம பணத்துக்கு பின்னாடி போனோன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க, கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் முதலாவது தேடுவோன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கர்த்தரை கொண்டு வந்து முன்னாடி வைக்கணும். கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிற உடன்படிக்கை என்ன அதை நினைக்கணும். என்னோட எப்படி கர்த்தர் அவர் ரிலேஷன்ஷிப் வைக்கிறார், நான் அவரோட எப்படி ரிலேஷன்ஷிப் வைக்கிறேன், அவர் சொல்றதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியுதுன்றதை செய்ய வேண்டும்ன்றதை கவனம் செலுத்தினா வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வரும். இன்னைக்கு அதை செய்யாமல் வெறும் பணத்துக்கு நேராக தேடி போகும்போது ஏமாற்றமும் நஷ்டமும் தோல்வியும் வறட்சியையும் போய் ஜனங்க அனுபவிக்கிறார்கள். இந்த சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், வறட்சிக்கு நம்ம வாழ்க்கை ஆளாகக்கூடாது, தாழ்வுக்கு போய் நம்ம போய் சிக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை காலி ஆயிடுச்சு நஷ்டமாயிருச்சு அதில் போய் மாட்டக்கூடாது. கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சால் எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் இதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க இடத்துல எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் தேவனே, இந்த அருமையான மாலை நேரத்தில் பல தேவைகளோடு பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஆனால் நீர் எங்களோட செய்திருக்கிற உடன்படிக்கையை கொஞ்சம் நினைக்கிறதுக்கான அறிவை, சிந்திப்பதுக்கான சிந்தனையை, சிந்திக்கிற ஆற்றலை எங்களுக்குள்ள நீ உண்டாக்கி விட்டுருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை இப்படி நினைக்கணும் ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவன். நான் ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கணும், என்னோட அவரே உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் அவர் உடைப்பதே இல்லை. தான் ஜீவனை கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கும் போது எப்படி அவர் அதை உடைப்பார்? ஒரு நாளும் உடைக்க மாட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் நம்ம மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பார். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்படட்டும். என்ன தோல்வியில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள உண்டாகட்டும். இல்லை, இந்த தேவனோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா இந்த தோல்வியிலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த நஷ்டத்திலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த கடன்லேருந்து நான் வெளியே வருவேன், இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நான் வெளியே வருவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார்.
என்னுடைய கையை கர்த்தர் மேன்மையான நிலையில் உயர்த்தி பிடிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, இப்போ இருக்கிற பொருளாதார நிலைகளை காட்டிலும் இன்னும் மேலான நிலைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த சபையில் இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படி பண்ணுகிறீர். இதை நம்பட்டும் ஆண்டவரே. இது எதிராக யோசிக்காம கர்த்தர் சொல்லியிருக்கிறதெல்லாம் இந்த வேதத்தில் இருக்கே, இப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பன்னு சொல்லியிருக்கிறாரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்கிற சிந்தனை உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. எல்லா தரித்திரமும் ஆண்டவரே, வறட்சியும் பொருளாதார வீழ்ச்சியும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் உண்டு பண்ணுகிற மாபெரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு வல்லமையாய் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வேலை செய்ய முடியும் என்பதை உம்முடைய பிள்ளைகள் யோசித்து நம்பி கர்த்தர் கொடுக்கும் பலனை வைத்து வாழ்க்கைக்குள்ள எதெல்லாம் சம்பாதிக்க வேண்டுமோ அதெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் எதிர்காலத்தில் சம்பாதிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வேலைக்கு போகும்போது இப்படி போகட்டும், பலனை கொடுத்திருக்கிறார், சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் தாண்டி வருவதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறார். இந்த தெம்போட இந்த உடன்படிக்கையை அவர்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரயாசத்தை செய்யட்டும். அவர்களை மிகுதியாய் நீர் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு நிறைவான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். எல்லா கணம் மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.